விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் மீள நினைவு திரும்பும் வரையான குறுகிய கால பகுதிக்காக பதில் பிரதமராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே முன்னாள் உப பிரதமர்களுள் ஒருவராக இருந்த யாரிவ் லெவின் சில மணித்தியாளங்களுக்கு மாத்திரம் பதில் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது நீதி அமைச்சராகவும் அந்நாட்டில் செயற்படுகிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். 75 வயதாகும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்று, அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே, இப்போது இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற போது சனிக்கிழமை இஸ்ரேல் பலஸ்தீன நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே அவர் ஜெருசலமில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதனை தொடர்ந்து இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அவரினுடைய வருடாந்த அல்லது தொடர்ந்தேச்சையாக மேற்கொள்ளப்படுகின்ற மருத்துவ பரிசோதனைகளின் பிறகு ஷாரே ஜெடெக் மருத்துவ நிலையம் ஜெருசலமிலே அமைந்திருக்கிறது. அதில்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. அதனை போன்று இன்னும் சில செய்திகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இதன் போது முற்றுமுழுதான சுயநினைவு இழக்கப்பட்டு அவர் அறுவை சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டாரா அல்லது பகுதி அளவில் நினைவு நீக்கப்பட்டு சத்திர சிகிச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்பது தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் எவ்வித தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. இந்த நிலையில்தான் பதில் பிரதமராக தற்போதைய நீதி அமைச்சர் முன்னாள் பிரதி பிரதமராக இருந்த யாரிவ் லெவின் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது குறித்த சத்திர சிகிச்சைகள் நிறைவுற்று அவர் மீள நினைவு திரும்பும் வரை. அதேபோல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தலைமையில் தற்காலிகமாக இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே கடந்த டிசம்பர் மாதத்தில் அவருடைய புரோஸ்டேட் பகுதி நீக்கப்பட்டதனை தொடர்ந்து அவரினுடைய சிறுநீரக பகுதியிலே ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அதன் பகுதியிலே சிறுநீர் குழாயில் ஏற்பட்ட தொற்று அதற்கு காரணமாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. ஜெருசலமில் வைத்து அது நடாத்தப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 2024 ஆண்டு அவருக்கு ஏற்கனவே அவருடைய இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஹேனியா சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் போது முற்றுமுழுதாக சுயநினைவு நீக்கப்பட்டு அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் அவர் அதன் போது பகுதி அளவில் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது நினைவாற்றல் நீக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே மாதத்தில் அவர் சில காய்ச்சல்கள் காரணமாகவும் தொற்றுகளுக்குள்ளாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 2023 ஆண்டிலே அவர் இருதய அறுவை சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் போது பேஸ் மேக்கர் ஒன்றும் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அவர் ஆரம்பத்தில் மூடி மறைத்திருந்தாலும் பின்னர் முற்றுமுழுதான நினைவாற்றல் நீக்கப்பட்டு அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதற்கான தகவல்களை பிரதமர் அலுவலகம் உறுதி செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. என்றாலும் கூட 2023 ஆண்டு ஜனவரி மாதத்திலே மருத்துவ அறிக்கைகள் வெளிவந்ததனை தொடர்ந்து அவர் முற்றுமுழுதாக குணமடைந்து விட்டார் என்று பின்னர் பொதுமக்களுக்கு தகவல்கள் அறிவிக்கப்பட்டன. என்ற போதிலும் கூட 2016 மற்றும் 2023 ஆண்டுகளில் அவருடைய வருடாந்த மருத்துவ அறிக்கை பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் இஸ்ரேலில் பொதுவாக பிரதமர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விதிமுறைகளில் இருக்கிறது. விதிமுறைகள் என்பதனை தாண்டி அவர்களுடைய மிக முக்கியமான அட்டவணையில் இருக்கிறது. என்ற போதிலும் கூட 2016, 2023 ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016, 2023 ஆகிய வருடங்களில் இவ்வாறு மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட அரசியல் சட்டங்கள் மூலம் அவைகள் ரகசிய தகவல்களாக பேணப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. இஸ்ரேல் பிரதமர் தற்போது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறாக இருந்த போதிலும் இந்த செய்தியை ஜெருசலம் போஸ்ட் மற்றும் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆகிய சர்வதேச செய்திகள் கோடிட்டு காட்டக்கூடிய அல்லது மேற்கோளிட்டு காட்டக்கூடிய இஸ்ரேலினுடைய பிரதான நாளிதழ்கள் செய்தியாக வெளியிட்டிருந்தன. அதனை சர்வதேச செய்திகள் இப்போது செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.